ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் தாங்க. ஸோ காலையில் எழுந்ததுமே என்னென்ன வேலை செய்வோம், மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம், என்னென்ன வேலை செய்வோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்டு பால் வந்து எத்தனை லிட்டர் வந்தது, எப்படி பால் கறக்கிறோம், மிஷினில் பால் கறக்கிறோமா இல்லை கையில் கறக்கிறோமா அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த தோட்டம் ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு கழனி நாங்கள் இந்த டைம் தான் போட்டிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, ஆல்ரெடி நெல் போட்டிருந்தோம். இந்த டைம் நெல் போடுறதுக்கு வந்து தண்ணி பற்றாமல் போயிடுச்சுங்க. ஸோ தண்ணி கம்மியாக இருக்குன்றதுனால நாங்கள் வந்து மக்காச்சோளம் வந்து மாட்டுக்கு தட்டு வந்து போட்டோம். பால் கறந்த உடனே ஃபஸ்ட்டு மாட்டுக்கு எழுந்த உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, பூசா தாங்க, எஸ்கேஎம் பூசா தான் போடுவோம். பூசா போட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறமா பால் கறப்போம். பால் வந்து கையில் தாங்க கறப்போம். எத்தனை மாடு வந்து பால் கறக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி 2 மாடு வந்து நிற்கிற ஸ்டேஜில் இருக்குது. 2 மாடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ கண்ணுக்குட்டி போட்டது. மொத்தம் 4 மாடு எவ்வளோ பால் வருது அப்படின்னா 25 லிட்டர் வருதுங்க மேக்ஸிமம். நாங்கள் அப்போலாம் வந்து ஒரு நாளைக்கு 40 லிட்டர் 45 லிட்டர்லாம் பால் ஊற்றிருக்கோம், 2 நேரமும், காலையிலையும் சாயந்தரமும். இப்போ வந்து நாங்கள் காலையில் வந்து இப்போ 25 லிட்டர் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து பால் கறந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை மாடு வச்சுருக்கீங்க, மிஷினில் பால் கறப்பீங்களா இல்லை வந்து கையில் கறப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்களை கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து மிஷினில் பால் கறங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், எத்தனை மாடு இருந்தாலும் உங்களுக்கு கறக்கிற கஷ்டமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பாருங்கள், நான் கறந்த பால் பாருங்கள், இதுதான் பக்கெட் ரொப்பா. ஸோ இந்த பக்கெட் வந்து எத்தனை லிட்டர் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். எடுத்து பாருங்கள், ஊற்றும் போது தெரியும் அவ்வளோ பாலுன்ட்டு. ஆக்சுவலாக கையில் கறக்கிறது ஈஸியாக இருக்குன்றது தாண்டி கஷ்டமாக இருக்குங்க. கையில் கறக்கிறது ஒரு மாடுன்றது 2 மாடு 3 மாடு 4 மாடு, இந்த பக்கெட் ரொப்பா நான் தான் பால் கறந்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து கறந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மாடு பால் கறப்பீங்க, அண்ட் எத்தனை மாடு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4 மாடு பால் கறந்துருக்கேன். ஒரு நாள் அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது வெளியில் போகிறாங்க அப்படின்னும் போது நான் வந்து கறந்துருக்கேன். பாருங்கள், 2 கேன் பால். ஆக்சுவலாக 2 கேன் பால் சேர்த்து 25 லிட்டரு 26 லிட்டரு வருங்க. அந்த ப்ளூ கலர் கேன் வந்து 15 லிட்டர் கேனு, அண்டு வந்து பக்கம் இருக்கிற கேன் வந்து 10 லிட்டர் கேனுங்க. ஸோ பாருங்கள், பால் கறந்து முடித்த உடனே கழனிக்கு பிடிச்சிட்டு வந்து கட்டிடுவோம். கழனிக்கு பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அந்த தட்டை ஆக்சுவலாக சரியாக வளரல, தண்ணி இல்லாமல். ஸோ மீடியமாக தான் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் பெரிய தட்டெல்லாம் நாம் வந்து அறுத்து தாங்க போடுவோம். ஆனால் மீடியமான தட்டு வந்து ஸோ அறுக்கவும் டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து மல்லி தோட்டம் வச்சுருக்கோமா, ஸோ ரெகுலராக வந்து பூ பறிக்கிறதுக்கு போனோங்க. இப்போ ஒரு 10 டேஸாக வந்து பூ வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக தட்டை இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், காலையில் பிடிச்சிட்டு போய் காலையில் கட்டிடுவோம். பால் கறந்த உடனே கட்டிட்டு அப்புறமா 11 மணிக்கு 10 மணிக்கு அப்படியே வெயில் வந்த உடனே பிடிச்சிட்டு வந்து எல்லாம் நிழல்ல கட்டிட்டு மீண்டும் தட்டு வந்து மதியத்தில் ஒரு டைம் வந்து தட்டு கட் பண்ண வந்து பாருங்கள், தட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து நாங்கள் இதுதாங்க ப்ரொசீஜர். ஆக்சுவலாக காலையில் எழுந்ததுமே பூசா போட்டு தண்ணி வைப்போம். தண்ணி வச்சுட்டு பால் கறந்துட்டு காலைக்கு பாருங்கள், பக்கமே தோட்டம் இருக்குல்ல. ஸோ பக்கமே தோட்டம் இருக்கிறதுனால பிடிச்சிட்டு போய் கட்டிடுவோம். ஆனால் மாடு வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு கழனிலே மேய விட்டு வீடு கூட்டிகிட்டு வர மாடுங்க வந்து நல்லா பால் கறக்குதுங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுட்டே தீவனம் போட்டாலுமே கொஞ்சம் தீவனம் பால் வந்து கம்மியாக தான் கறக்குது. அண்ட் அது இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்காச்சோளம் ஆக்சுவலாக உங்களுக்கு முடிஞ்சால் நிலம் இருந்துச்சு அப்படின்னா மக்காச்சோளம் தட்டு போடுங்க. ஏன்னா மக்காச்சோளம் தட்டு சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளோ அழகாக பால் கறக்குது. அண்ட் வந்து மக்காச்சோளம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் போல், நல்லா சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக வேஸ்ட்டே பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து காலையில் பிடிச்சுமே கட்டிட்டு 10 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிழலில் கட்டிடுவோம். ஆல்ரெடி வந்து டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அண்டு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறமா வந்து கண்ணுக்குட்டி போட்டதுமே போட்டிருக்கேன். கண்ணுக்குட்டி வந்து எப்படி கண்ணுக்குட்டி போட்டுச்சு, என்ன கண்ணுக்குட்டி போட்டுச்சு, ஆக்சுவலாக என்னைக்கு போட்டுச்சு அப்படின்றதும் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு மாடு வாங்கினோம். அந்த ஒரு மாடு வந்து அடுத்து வந்து 2 கண்ணுக்குட்டி போட்டுச்சு. அந்த 2 கண்ணுக்குட்டி அடுத்தடுத்து கண்ணுக்குட்டி போட்டது. ஸோ இப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி இருப்போம், அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணா பெரியம்மா அப்படின்ற மாதிரி, அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். மாட்டு சம்மந்தமாக நிறைய போட்டிருக்கேன். அண்ட் வந்து என்ன பூசா யூஸ் பண்ணுறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுமே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மக்காச்சோள தட்டு வந்து
அவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்கங்க. அவ்வளோ வயிறு ரொம்ப இத்தனை வருஷமாக ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 2 கழனி தோட்டம் வந்து போட்டுருவோம். ஏன்னா தீவன தட்டு போட்டுருவோம். ஸோ தீவன தட்டு தான் வந்து தட்டு எடுத்துகிட்டு வந்து போடுவோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் மக்காச்சோள தட்டு வந்து போடுறதுனால நல்ல கட்டுப்படி ஆகுது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் மழை வேறாமல் போயிடுச்சு. மழை ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறைன்றதுனால சரியாக தட்டு வந்து வளரல. ஸோ அதனால் மீடியமாக இருக்கிறதுனால கல்லையில் பிடிச்சி போய் கட்டிடுவோம் அடுத்துட்டு வந்து போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்களுமே இப்போ மல்லி தோட்டத்துக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குன்றதுனால மாட்டை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. இருந்தாலுமே பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 25 லிட்டர் பால் கறக்குறேங்க. ஸோ நீங்கள் வந்து எத்தனை லிட்டர் கறக்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்களுது எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 36 ரூபா போடுவாங்க, ஒரு நாளைக்கு 40 ரூபா போடுவாங்க, மேக்ஸிமம் 40 ரூபா வருதுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பால் கறந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பால் கறந்து அதை எடுத்துகிட்டு போய் டீ வச்சு குடிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்மளே வந்து பால் கறந்து எடுத்துகிட்டு போகிறது. ஸோ பாருங்கள் பால் வந்து ஒரு மாடு மட்டுமே ஒரு பக்கெட் ரொம்ப கறக்கும். இன்னொரு ஆக்சுவலாக 2 மாடு வந்து 2 பக்கெட் கறக்குங்க. ஸோ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்கிற மாடு வந்து பரவாயில்ல. மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விலை கொடுத்து அதிகமாக வாங்காதீங்க. ஏன்னா விலை கொடுத்து வந்து ஆக்சுவலாக நாங்கள் 1,50,000 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ரொம்ப லாஸ் ஆகிட்டோம். இப்போ வந்து இருக்கிறது வந்து மாடுங்க வந்து கண்ணுக்குட்டி போடுறதே வளர்த்து தான் நாங்கள் வந்து மாடு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாடு வாங்கிட்டு வந்தோம். அடுத்து வந்து எத்தனை மாடு இருக்குது, என்னென்ன மாடு இருக்குன்றது, எப்படி இருக்குது, சனியாக இருக்கா சனியாக இல்லையா, இல்லை என்ன பிரச்சனை, மாடு ஆக்சுவலாக விற்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஆக்சுவலாக பாருங்கள் 2 கேனில் தான் பால் எடுத்துகிட்டு போவோம் ஸ்டோருக்கு. பால் வந்து வீட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அங்கே பக்கம் நியர்பை ஸ்டோர் இருக்குன்றதுனால கூலிங் சென்டர் இருக்குங்க. ஸோ எப்போனாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் நம்ம டைமிங் கம்ஃபர்டபுளானா. ஸோ அது மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.